ஸோ வேர் ஆர் வி? ஓரமா வாடா, அச்சு தூக்கிட்டு போறாரு. அச்சு தூக்கு நீ நடு ரோட்ல இருந்து ஷோ தான். அப்புறம் நடக்க விட்டுருவாங்க போல இது. இந்த மொட்டை மாட்டில் ஏறி போயிடலாம்டா. சரி, ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துறீங்க. அங்கே வந்து இப்போ நாங்கள் போட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். என்னென்னா போட் ஹவுஸ்க்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும். 4 கிலோமீட்டர் நடந்துட்டு இப்போ நம்ம போனோம். சொல்லி வந்தீங்கன்னா தயவு செய்து 2 வீலர் அரேஞ்ச் பண்ணிக்கோ. 2 வீலர் ஆர் கார் மஸ்ட்டு. ஏன்னா எனக்கு இங்கேருந்து பஸ் இருக்குது. எத்தனை மணிக்கு தெரியுமா பஸ் இருக்குது? நான் கேட்டோம், நாங்கள் நைட்டே விசாரித்தோம். காலையில் ஒன்று போயிடுச்சு. அதாவது செம்மேடுலேருந்து போட் ஹவுஸ்க்கு போகிறது 7:30 மணிக்கு ஒரு வண்டி வருது. அதோட விட்டோன்னா 12:30 தான் வண்டினாங்க. ஆமாம், இடைப்பட்ட கேப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு 12 மணிக்கு மேலே செக் அவுட்டு. ஆமாம், செக் அவுட்டு எல்லாம் கழுத்து பூச்சி வெளில தட்டுருவானுங்க. ஆமாம். ஸோ அதனால் நடந்து போயிட்டு போட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு ரூம் போயிட்டு கிளம்ப போகிறோம். பொட்டானிக்கல் கார்டன் ரோடுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 10 சொன்னலாம் முன்னாடி வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ரெடியே பண்ணலை. அப்போ தான் பொட்டானிக்கல் கார்டன் போர்டு மாரி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போகிறோம். இந்த இப்படி தான் போனது. ரைட் கட் பண்ணால் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும். அப்படியே போவோம், போயிட்டே இருக்கும். அது மேலே போயிட்டு ஆக்சுவலாக அங்கேயோ போயிட்டோம். நாங்கள் வேறு ஏதோ மலை பிரதேசத்துக்கு போயிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி கீழே வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போனோம். ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா இருந்தால் போவோம். ரெடி பண்ணலன்னா எதுவும் இல்லைன்னா போட் ஹவுஸ் தான்.